இந்த மேடையில வந்து நான் இங்க இருப்பேன்னு எனக்கு தெரியவே கனவு கூட கண்டதில்லை. ஏன்னா இந்த பக்கம் நான் வந்ததும் இல்லை. ஏன்னா நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துக்குள்ளாரு. சினிமாவில் சும்மா அதாவது திரையில பார்த்துருப்போம், இல்லைன்னா டிவியில் பார்த்துருப்போம். அந்த ஆசையெல்லாம் எனக்கு இருந்ததே இல்லை. ஆனால் வந்ததுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். அது என்ன காரணம்னா, எங்கள் கிராமத்தில் வந்து அருப்புக்கோட்டை பக்கத்தில் பொம்மைக்கோட்டை கரசக்குளம் ஆகிய கிராமத்தில் வந்து பசுமை நண்பர் குழு அந்த ஒரு இயக்கத்தை உருவாக்கி நான் பல நூற்றுக்கணக்கான மரங்களை உருவாக்கினேன். அந்த மரத்தை இன்னைக்கு மரங்களை உருவாக்கிட்டேன். அதுக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் ரொம்ப உதவி செஞ்சாங்க. அதை வந்து நம்ம டிஜிட்டல் நாயகன் மகேசன் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. இது பெரிய லெவல் ரீச் ஆச்சு. தொடர்ந்து வந்து இப்படி பண்ணுறப்ப அண்ணன் ஒரு படம் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு படம் பண்ணணும் அங்கிறப்ப இந்த படத்தை ஒரு சின்ன ரோல் சொன்னாங்க. அது என்ன தெரியல, அதிர்ஷ்டமாக வில்லனாகவே வந்துட்டேன். அதே மாதிரி இந்த படத்தோட இணை தயாரிப்பு பண்ணியிருக்கேன். இந்த சினிமா உலகத்துக்கு வந்திருக்கேன்னா ஒரு முக்கியமான காரணம், அதில் வந்து சில பேருக்கு இந்த இடத்த இந்த மேடையை பயன்படுத்தி நான் நன்றியே சொல்லணும். அதாவது பசுமை நண்பர் குழு அனைத்து நண்பர்களுக்கும், கரசகுளம் காமராஜர் நற்பணி மன்றத்தினருக்கும் மற்றும் ஆத்திவேட்டை சேர்ந்த சுப்புராஜ் அண்ணன் அவர்களுக்கும், கரசகுளம் பொம்மக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும், முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும், செயலாளருக்கும் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வுக்கெல்லாம் என் கூடயே வந்துட்டு இருக்க என்னுடைய உறவினர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான பதிவு நான் பண்ணணும். எப்படின்னா, நான் சினிமாவுக்கு வர்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம பாக்கியராஜ் சார் வந்து அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு ஹீரோ தான் இந்த படத்தில். பாக்கியராஜ் சாரை பற்றி சொல்லணும். எங்கள் அண்ணன், அதாவது கூட பிறந்த அண்ணன் பேர் பார்த்திபன். சார் படம் வந்துச்சுன்னா, ரிலீஸ் ஆச்சுன்னா, அவர் ஒரு பனியன் அடித்து அந்த படத்தை போட்டு, நான் சின்ன வயசப்பெல்லாம் எல்லாத்துக்கும் அந்த படம் பனியனை கொடுத்து என் தலைவர் படம் வருதுன்னு நானே அந்த பனியனை போட்டிருக்கேன். அப்படி ஒரு தீவிரமான வயசுல வந்து சின்ன வயசுல வந்து ஒரு மரணம் அடைச்சிட்டாரு. இன்னைக்கு எங்கள் அண்ணன் இல்லை. ஆனால் சாரோட நடித்ததை எங்கள் அண்ணனுடைய ஆத்மா இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆத்மா இன்னைக்கு சாங்கி அடைச்சதுன்னு நினைக்கிறேன். சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நினைக்கிறேன். அடுத்ததாக கஞ்சா கருப்பண்ணனுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கும். ஏன்னா நான் தாய்மங்கலத்தில் மொட்டை ஓட்டு வந்தப்ப ஒரு வட்டம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அண்ணன் வந்து தாய்மங்கலத்துக்கு கஞ்சா கருப்பண்ண வர்றப்ப எல்லாத்துக்கும் செல்ஃபி கொடுக்கல, என்னை மட்டும் கூப்பிட்டு செல்ஃபி கொடுத்தாரு. தெரியல எனக்கு. அதாவது நம்ம சினிமா நடிக்க போகிறோம் அன்னைக்கே ஒரு சூசமாக தாய்மங்கலம் சொல்லியிருக்கும் போது தெரியுது. அதே மாதிரி முத்துக்கலன்னு சொல்லணும், அவருக்கே தெரியாமல் நான் மகேஸ்வரன் போய் அவங்க வீட்டில் அவருக்கே தெரியாமல் பேட்டி எடுத்து போட்டோம், அவன் ராஜாவளுக்கு பக்கத்தில். இப்படி இந்த சினிமா அதாவது ஒவ்வொரு ஏதோ தொடர்பு வந்து சேர்த்து எங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அடுத்ததாக எனக்கு இன்றைக்கு ஆண்டவனாக விளங்கி கொண்டிருக்கும் வில்லி திருக்கண்ணன் அவர்களுக்கும், ஏன்னா அதாவது அவருடைய 18 வருஷ உழைப்பை வந்து என்னை வந்து வில்லனாக்கியிருக்காரு. நான் சொன்னேன்னா வேணாண்ணே, சினிமா உலகத்தில் எத்தனை வில்லன் இருக்கு, என்னை போட்டு செக் பண்ணாதீங்க, படம் நல்ல படம் கெட்டு போயிடக்கூடாது, இல்லைதான் நீங்க பண்ணணும், உங்க கண் இருக்கு மீச இருக்கு பண்ணிக்கணும்னாப்ப. உண்மையிலே அந்த படத்தில் என்னால் முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஆண்டவன் சொன்னா மகேசன். இன்னைக்கு இந்த வெளிச்சத்துலையும் மேடை நிற்கணும் முழுக்க காரணம் டிஜிட்டல் நாயகன் மகேஷ் அவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு இந்த மேடை கிடைச்சிருக்குன்னா திருப்பி சொல்லுவேன் மகேசன். அடுத்ததாக இந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த திரை உலகில் ஒரு நிரந்தர இடம் கிடைக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அதே போல கோயம்பேட்டிலையும் கோடம்பாக்கத்திலையும் இன்னைக்கும் சினிமா கனவோடு அலைஞ்சிக்கிட்டு அத்தனை நண்பர்களுக்கும் சினிமா உலகில் ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நம்ம இன்னைக்கு கிராமங்கள் வந்து மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாரும் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆண்டவன் அப்படின்ற ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். படத்தில் அவங்க எந்த அளவுக்கு அவங்க இந்த சமுதாயத்து மேலே அக்கறை இருக்கிற விஷயங்களை காமிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல.
பட் இது வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க பேசினவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய அக்கறை இருக்குது. ரொம்ப நல்ல எமோஷ்னல் பர்சனாக இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க, ஒரு ஃபர்ஸ்ட் படம் எடுத்திருக்காங்க, ஒரு ஒரு விஷயத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் பேசும்போது தான் தெரியுது மகேஷ் வந்துட்டு யூடியூப்லலாம் வந்துட்டு வீடியோஸ்லாம் போடுறாரு அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ நிறைய பேர் நியூ கமர்ஸ்க்கு இந்த ஒரு படம் ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். எந்த ஒரு படமாக இருந்தாலும் அதில் சில கைகள் இருக்கும். இன்னும் சில 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 ஆர்டிஸ்ட் வந்து சில படங்கள் விடவே விடாது. அப்படி வந்து பாக்யராஜ் சார்லாம் இருக்காருன்னு நினைக்கும் போது எவ்வளோ படங்கள் சின்ன வயசுல இருந்து அவரோட நான் நடிச்சிருக்கேன். அவரோட படங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன். அண்ட் எவ்ரி டைம் நான் அவரோட பேசியிருக்கேன், வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பேசியிருக்கேன். அவர் திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து, அவங்க டைம் கொடுத்து, அவங்க டேட்டு கொடுத்து, அவங்க எனர்ஜியை கொடுத்து வேலை பார்க்கும்போது தான் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு 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 பூஸ்டாக இருக்குது. ஸோ அதுக்கே நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் வந்துட்டு சாருக்கு சொல்லணும். அண்ட் அந்த மாதிரி தான் சாராக இருந்தாலும் சரி, அந்த முத்துக்கானவா இருந்தாலும் சரி, கஞ்சா கருப்பனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த படம் நல்ல ஒரு வெற்றி அடையட்டும். அந்த டேரக்டருக்காக தான் நான் வந்தேன். அண்ட் அவர் தான் ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ப்ரெஸ் மீடியா, எஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை எப்படி போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. வெல். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்கன்னு தெரியும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். தமிழ் கொஞ்சம் புரியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் புரியலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் சாருக்கு. இந்த படம் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது வில்லேஜ் கான்செப்டுமா அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபேராக இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டேன். கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, வில்லேஜில் இருக்கிறவங்க கருப்பாக தான் இருப்பாங்க, வெள்ளையாக தான் இருப்பாங்க, அப்படின்னால எல்லாம் கதை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்னை நம்பி இந்த கதை கொடுத்தாங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சில பேரெல்லாம் வந்து லோ பட்ஜெட் படம்னாலே பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் இது சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. கஞ்சா கருப்பு சார், முத்துக்காளை சார், ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. வில்லேஜ் கான்செப்ட், லொக்கேஷன் ரொம்ப தூரமாக இருக்கும், போய் பண்ணணுமா, கரெக்டாக இருக்குமா, படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் சின்ன படம் அப்படின்னு பார்க்கறத தாண்டி அந்த படத்தில் என்ன கதை இருக்குது அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. போஸ்டரையும் பேனரையும் பார்க்குறாங்க. ஹீரோ ஃபேஸ் நல்லா இருக்கா, ஹீரோயின் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு தான் பார்க்குறாங்களே தவிர்த்து அந்த கதைக்குள்ளார போய் அந்த கதை நல்லா இருக்கா, நல்லா எடுத்திருக்காங்களா, சூப்பராக இருக்கா அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து ப்ளீஸ் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். மீடியா அண்ட் ப்ரெஸ் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் தரணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம். ஸோ டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம். ஸோ எல்லாருமே நாங்கள் டீமாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எங்களால் ஜெயிச்சு வர முடியும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. தேங்க்யூ. இங்கே என்னுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிற பத்திரிகைக்கார அன்னைங்களுக்கும், அதே மாதிரி தொலைபேசி அன்னைங்களுக்கும், அதே மாதிரி என்னுடைய ஊரை சார்ந்த ராம்நாடு மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், கமுதி மாவட்டம், இதை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா பெரியப்பா அனைவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்க நான் அதிகமாக நான் பேசக்கூடாது, இருந்தாலும் ஒரு 4 வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். நம்ம அன்னை பாக்கியராஜ் இயக்குனர் அவர்களுக்கும், நடிகர் அவர்களுக்கும், அதே மாதிரி மாஸ்டர் சாக்குவார்த்தங்க அன்னை அவர்களுக்கும், அதே மாதிரி முத்துக்காளை அவர்களுக்கும், அந்த அவங்க பேர் என்னம்மா வைஷ்ணவி அவர்களுக்கும், ஹீரோனியா நடிச்சிருக்கு, வட்டி ஏற்குது நம்மள்கிட்டே பயங்கரமா கேட்கறத பார்த்தா ராம்நாத் மாவட்டத்தில் பற்றிய வட்டி கேட்பாங்க அதிகமா. அதிகமா வட்டி கேட்பாங்க சார். காலையில் ஒரு வேப்பங்குச்சி விட்டு பல்ல விளக்குறாங்கன்னா வட்டியை வச்சு பண்ணாமல் போகவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஏரியா. நான் அவர் பிள்ளைங்கிறது உண்மைன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோ பாவம் நல்லா பேசினாப்புல, நல்ல உடன்பார்ப்பா இருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணனை பத்தி நான் நிறைய சொல்லணும். இயக்குனர் இந்த கண்ணை வந்து எப்படின்னா அப்பப்ப அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவாரு, என்னுடைய இல்லத்துக்கு வருவாரு. வரும்போது அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கனே, இதுல வந்து பாக்கியராஜ் சார் நடிக்கணும். ஏன்
போய் கேளு அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே நான் இங்கே போகிறதுக்கு பயமா இருக்கு. ஏன் துப்பாக்கி வச்சிருக்காரா, சுட்டு போடுவாரா? இந்த படம் இப்படி இருக்குன்னு போய் சொன்னீங்கன்னா அவர் உடனே ஓகே சொல்லிடுவாரு அப்படின்னு. இல்லைண்ணே நீங்க வாரீங்களா, நான் வந்தா உனக்கு இது வேலையான்னு என்னைய கேட்பாரு. நீ போய் கேளு, கேட்டீங்கன்னா உடனே அது கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். சொல்லும் போது அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் எப்படியும் பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு அவங்க சீனா எடுத்துட்டு லாஸ்ட் எண்டு சீனு இங்க ஒரு இதுக்கிட்ட சென்னை திருவேற்காடுக்குள்ள வச்சு எடுத்தாப்புல. சரியான வெயில். ரெண்டாவது வந்து மண்டையை புழக்குது, என்னன்னு தெரியல. கண்ணன்கிட்டதான் பேசுறோமா கேமராட்ட பேசுறோமான்னு எனக்கே ஒன்றும் தெரியல. நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி ஐயா அந்த இவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த ராம்நாடு மாவட்டம் ஃபுல்லாமே வறட்சியான மாவட்டம். வறட்சியான மாவட்டம்னா தண்ணி இருக்காது, வேலிக்கருவு அதிகமா இருக்கும், சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அங்க உள்ள வீடுகள்லாம் ஹீரோ தம்பி சொன்னாப்புல காணாம போய்கிட்டு இருக்கு, உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்க உள்ளவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. இதுக்காக முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகும் போது இந்த ராம்நாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரிச்சு கொண்டு வந்தாரு. அதுதான் அவருடைய முதல் கையெழுத்து. இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்ப எனக்கு 3 வயசு 4 வயசு இருக்கும். எம்ஜிஆர் ஐயா வராருன்னா நான் பாக்குறதுக்கு அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுங்களே, எப்படின்னா மரத்தை அறுத்துருவோம், அறுத்து ரோட்ல மரத்தை கீழே விழுத்தாக்கிடுவோம். அது கரண்ட் போனாலே என்ன போனாலே அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சிருவோம். இப்படி செய்யறதே புரட்சி தலைவரை பார்க்க முடியும். முதலாக என்னுடைய மண்ணு சிவகங்கை மண்ணுல என்னன்னா அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அப்ப நான் போய் கை கொடுத்தேன். 4.5 வயசு கை கொடுக்கும் போது, அதுக்கப்புறம் நான் பிறந்ததே சினிமா குட்டைக்குள்ள தான் பிறந்தேன். நினைத்ததை முடிப்பவனு எங்க அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆருடைய ரசிகர். கூப்பிட்டு போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த திரையை பார்த்து என் விழியின் உன் விழியை சந்தித்தால் அப்படின்னு அந்த கத்தி சென்ற கற்றுக் கொடுக்கும் போதே நான் பிறந்தேன். பிறந்து 5000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. குடியிருந்த கோயிலா தெரியல எனக்கா. நான் பிறந்ததே அப்பத்தையும் பிறந்தோம்னு சொல்றேன். எனக்கு என்ன ஆக்சுவலா ஆமா 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த தேட்டர்ல இந்த மாதிரி இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புவாங்க. எழுதி அனுப்பும்போது கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 8 வயசு 9 வயசுல எங்க ஊர்ல வந்து கால்ரா அம்மா நிறைய வரும். உங்களுக்கு தெரியுங்களா, அந்த வெயில் பகுதி அதிகனால. ஏன்னா இதுவும் பொய் சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது. அப்ப பார்த்தா எங்க அம்மா வந்து ஒரு சக்தி கஞ்சியை கொடுத்து, அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள்த, குறவட்டுச்சனமும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள்த. நாங்க ரொம்ப பழகுவோம் டீப்பா. அவங்ககிட்ட எம்ஜிஆர்னு பச்சையை குத்தி ஏடிஎம்க்கு குடியை போட்டு விட்டுருச்சு அம்மா. ஏன்னா கால்ரா வரக்கூடாது, கட்டுப்பாடா இருக்கணும், அம்மா போட்டுறக்கூடாது. அது அப்படி என்னுடைய மைண்டுக்குள்ள போய் தலைவர் வந்து தலைவர் படத்தை நிறைய பார்த்து அது மாதிரி இன்னைக்கு நடிக்க வந்திருக்கேன். நடிச்சு ஒரு படமும் பண்ணியிருக்கேன். ஒரு தயாரிப்பாளர் இதுலையும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாவம் கண்ணன் வந்து நல்ல மனிதர், நேர்மையானவர், யார் காசுக்கு ஆசைப்பட மாட்டாரு. நிறைய அவர் விதையில விதைச்சிருக்காரு. நிறைய கருத்துக்களை அறுத்து அவருக்கு வந்து அந்த கதிர் வந்து நல்லபடியாக பெரிய வெள்ளிப்பழமா மாறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. நான் இந்த மாதிரி விழாவெல்லாம் அந்த ரோட்டில் இருந்த வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும், இங்கே மேடையில் இருக்க ஜாம்பவான்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், உடன்பிறப்புகளுக்கும், அன்பு நண்பர்களுக்கும், இதை இன்னைக்கு வரைக்கும் 2 கோடி பேருக்கு மேலே ஷேர் பண்ணி லைக் பண்ணி இது ஆல்ரெடி இது போய்கிட்டு இருக்கு.
அதை ஷேர் பண்ண அத்தனை மகேஷோடைய நண்பர்கள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வணக்கத்தை சொல்கிறேன். மேலும் மேலும் இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி சொல்றேன்னு தெரியல, எல்லாமே புதுசா இருக்கு. ஆனா இது ரொம்ப சீரியஸான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் ஆல்ரெடி எல்லாருமே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லாமே கிராமங்களில் பறந்து அப்படியே பயணித்து அதை நகரமாக ஆக்கிட்டோம். நம்ம தான் நகரமாக ஆக்கணும். நகரங்களை உருவாக்குனது நம்ம தான், கிராமங்களை அழிச்சதும் நம்ம தான். அப்படி ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் படம் எனக்கு இப்படி ஒரு படம் பண்ணது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. இது படமா இருக்கிறத விட காவியமா தான் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் படமா பார்த்தீங்கன்னா எனக்கு படமா தோணல. இன்னைக்கு வரைக்கும் நான் இது 100 தடவை நானே பார்த்துட்டேன். இது ஒரு காவியம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படிதான் நினைப்பீங்க, பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த மகேஷ்க்கு ஃபர்ஸ்ட் அது ஒரு யூடியூப்பாக தான் அவர் போட்டிருந்தாரு. அந்த கதையை தான் நான் வந்து ரொம்ப எங்க ஐயா சொன்ன மாதிரி எனக்கு கதை ரொம்ப ஈஸியாக கிடைச்சிச்சு. ரொம்பலாம் தேடலை, ஒன்றுமே பண்ணலை. மகேஷ் வீடியோ போட்டாரு, அதை பார்த்து அப்படியே ஈஸியாக எடுத்துட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுத்துக்கல. அதுவும் ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞரை அவருடைய வீட்டு வசதி திட்டத்தை வச்சு எடுத்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கலைத்துறையிலிருந்து மூத்த குடி அவருடைய நம்ம படத்தில் அவருடைய இதை மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு சந்தோஷம். அது இந்த மாதிரி கிடையாது. இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குனதுல அன்னைக்கு இருந்த விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஐயா மேகநாத ரெட்டி ஐயா வந்து அப்படி ஒரு விஷயத்த பண்ணுனதுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. இது ஒரு ப்ராசஸ், இது உயிரோட்டமான ஒரு ப்ராசஸ். இது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு நாடகத்தன்மை இல்லை, இதோட ஃபுல்லாக உயிர் இருக்கு, நம்ம செயலுக்குற உயிர் இருக்கு. அப்படி ஒரு உயிரோட்டத்தை நான் படமாக்குனது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. எல்லாமே யதார்த்தமாக நடந்துச்சு. எனக்கு எவ்வளோ பேசுறதுக்கு இருக்கு எனக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் எனக்கு நன்றியை தான் சொல்ல முடியுது. நன்றி தவிர வேற ஒன்றும் இல்லை. நன்றியை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்பிக்கைங்கிறது தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நன்றி வந்து எல்லா உயிரினத்துல இருக்கு, ஆனா நம்பிக்கை மட்டும் மனுஷங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த நம்பிக்கையோட என்னை தேடி, என் அழைப்பு தேடி இவ்வளவு தூரம் பயணிச்சு நீங்க வந்தீங்க. அதுக்கு அத்தனை பேருக்கு மறுபடியும் எத்தனை முறை கோடி முறை நான் நன்றியை சொல்லிக்கிறேன். சீஃப் அத்தனை பேருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அன்பு சௌரருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். முக்கியமா பிரஸுக்கு எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க எவ்வளவு பேர் வாழ வச்சிருக்கீங்களே, ஒரே ஒரு வாய்ப்பு நீங்க பண்ணி கொடுங்க, இன்னும் நான் நல்லா பண்ணுவேன், இந்த சிறப்பா படம் பண்ணுவேன். எனக்கு 1000 கதை இருக்குங்க என்கிட்ட. அதுவே கதை கிடையாது, என் வாழ்க்கை தான். புதுசாலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். பூரா என் வாழ்க்கை அவ்வளோ வலி இருக்கு. அதெல்லாம் மறுபடியும் படமா தூக்கிட்டு வருவேன். நான் உங்க முன்னே நல்லதை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நல்லதை தான் பேச தெரியும், நல்லதை தான் நினைக்க தெரியும். படமே எடுத்தாலும் நான் நல்லா தான் படம் எடுப்பேன். அதான். தேங்க்ஸ்.